ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்ஆர்பி அவங்களோட ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பார்ஷியல் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அதை பற்றி போட்டிருந்தாங்க. அது வந்து ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான ஒரு பார்ஷியல் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறதா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லைக் நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதான் வந்து இதோட அர்த்தம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 31 ஜூலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஹால் டிக்கெட் இருந்தால் தான் மோஸ்ட்டாக இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஹால் டிக்கெட்டில் தான் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு தான் முதல்ல லாகினே பண்ண முடியும் இந்த பேஜை. ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணி டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ணி லாகின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிகாஸ் அடுத்த பேஜில் வந்து என்டர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிபிடி எக்ஸாம்ஸ் வந்து 22லேருந்து 2 வரைக்கும் நடந்திருக்கு. டோட்டலாக வந்து 12 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்குமே வந்து நடந்திருக்கு ரீஷெடியூல்டு எக்ஸாம்ஸ்லாம். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், மைனாரிட்டி, இபிசி, டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து 250 ருபீஸ். இவங்களுக்கு வந்து இப்போ இதில் இருக்கிற 250 அண்ட் 500 ருபீஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேங்க் சார்ஜஸ் ஆர் சர்வீஸ் சார்ஜஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் ரோல் நம்பர், அப்புறம் கேண்டிடேட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் சிபிடி இது வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 31 ஜூலையோட வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். அடுத்து ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதான் வந்து இந்த பேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து சப்மிட் ஆகும். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ரோல் நம்பர், அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், கம்யூனிட்டி, பேட் அமௌண்ட். பேட் வந்து நீங்கள் 250 இல்லைனா வந்து 500 பே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அடுத்து ஆதார் நம்பர், அப்புறம் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் சிபிடி இது வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து செக்இன் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்கணும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர்.